நம்ம லெசன் 69ல் இருக்கோம். ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் ரிசல்ட் செட்டுன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். அது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வரும். இப்போ நான் இந்த மெத்தட் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு மெத்தட் போடுறேன். ஸோ அந்த மெத்தட் பேர் வந்து இன்சர்ட் யூசருக்கு மாற்றிட்டு செலக்ட் யூசர்னு போடுறேன். ஸோ செலக்ட் யூசர்ஸ் இதெல்லாம் அதே தான் வரும். இந்த எஸ்ஓபிலாம் எடுத்துடுறேன். நம்மளுக்கு இது இனிமேல் எஸ்ஓபி தேவையில்லை. ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலாக. ஸோ குவரியை நம்ம மாற்றணும். ஸோ குவரி வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம். இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னால் நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். ஸோ அந்த ரிசல்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் ரிசல்ட் செட்ன்ற ஒரு கிளாஸை ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் குவரி, இப்போ எக்ஸிக்யூட் குவரியை நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸிக்யூட் குவரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கியூவில் போட்டுடலாம். ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் ஏ ரிசல்ட் செட் ஃபார் அஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஏ ரிசல்ட் செட் ஃபார் அஸ். ரிசல்ட் செட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் செட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட். ஸோ ரிசல்ட் செட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ ரிசல்ட் செட் இஸ் அ எஸ்கியூஎல் கர்சர். ஸோ நார்மலாக வந்து டேட்டா பேஸில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கொரி வந்து செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் கொரியும் வந்து டேபுலர் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதுவும் ஒரு டேபிள் மாதிரி தான் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா. அந்த டேபிள் வந்து எஸ்கியூஎல் ரிசல்ட் ஏரியா, ஸோ ரிசல்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கும் டேட்டா பேஸில். அது ஒரு மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷனில் அந்த டேபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டேபுலர் ஸ்ட்ரக்சரோட பாயிண்டர் தான் வந்து எஸ்கியூஎல் கர்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கர்சரை வச்சு நீங்கள் ஒரு ரெக்கார்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ரெக்கார்ட் நம்பர் 1, ரெக்கார்ட் நம்பர் 2, ரெக்கார்ட் நம்பர் 3 ஒரு ரெக்கார்டாக மூவ் பண்ணி அந்த ரெக்கார்டில் இருக்கிற காலம் நேம்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும். ரைட், அந்த எஸ்கியூஎல் கர்சரோட ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரிசல்ட் செட்டு. ரிசல்ட் செட்டு வந்து எஸ்கியூஎல் கர்சரோட ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன். இதை வச்சும் நம்ம ஒரு ரெக்கார்டாக மூவ் பண்ணி அந்த ஒரு ரெக்கார்ட்லேயும் இருக்கிற காலம்ஸை வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக நம்ம யூசர்ஸ் டேபிளில் 4 காலம் இருக்குது. அந்த 4 காலம் இருக்குது, 2 ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஜான்னு ஒரு யூசர் இருக்கார், சதீஷ்னு ஒரு யூசர் இருக்கார். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம ரீட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ ரிசல்ட் செட்டுன்றது வந்து ஒரு பாயிண்டர் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்டுக்கு மூவ் பண்ணிடணும். rs.next வில் மூவ், ரிசல்ட் செட் டாட் நெக்ஸ்ட் வில் மூவ் டு தி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு மூவ் ஆனோடனே நம்ம அந்த ரெக்கார்டை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ரிசல்ட் செட்லேருந்து நம்ம கெட் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கெட் லாங்கு, கெட் பைட்டு எல்லா டேட்டா டைப்பும் வச்சு நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 காலம் வந்து ஸ்ட்ரிங்கு, ஏன்னா அது வேர்கேராக டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா. அது லாஸ்ட் காலம் மட்டும் வந்து இன்டீஜரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கெட் ஸ்ட்ரிங் வச்சு ரீட் பண்ணிடலாம். கெட் ஸ்ட்ரிங்கை எய்தர் நீங்கள் காலம் நேம் கொடுங்க இல்லை காலம் இண்டெக்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் காலம் நேம் வச்சு ரீட் பண்ணுறேன். யூசர் நேம். அடுத்தது வந்து காலம் இண்டெக்ஸ் நான் கொடுக்குறேன். காலம் இண்டெக்ஸ் வந்து சே 1ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம காலம் இண்டெக்ஸ் வந்து எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த மெத்தடை பார்க்கலாம். கெட் ஷார்ட் கிடையாது, கெட் ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரே நம்மளோட கலெக்ஷன்லலாம் வந்து நம்மளோட அண்டர்லைங் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே காலம் பொசிஷன் வந்து ரிசல்ட் செட்டில் 1லேருந்து ஆரம்பிக்குது. 0ன்னு போட்டிங்கன்னா எரர் வரும். சரிங்களா, 1லேருந்து தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் காலமை ரீட் பண்ணணும், அதனால் இதை 2ன்னு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் காலமை ரீட் பண்ண போகிறோம், அதை 3ன்னு போட்டுடுறோம். அதுவும் வேர்கார் இல்லையா, அதை 3ன்னு போட்டுடுறோம். லாஸ்ட் காலமை ரீட் பண்ணுறது வந்து 4ன்னு போடாமல் அதோட காலம் நேம் கொடுத்துடலாம், விச் இஸ் ஐடி. இது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, இது வந்து இன்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சிஸ் அவுட் போட்டு இது எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. சிஸ் ஹவுஸ் போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை வந்து
சே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 2 காலம் இருக்கிறதுனால இங்கே நம்ம பிரிண்ட் எல்என் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து 2 காலம் இருக்கிறதுனால 8 ரெக்கார்டாக இது வந்து 8 லைனில் இது பிரிண்ட் ஆகும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் நான் போட்டுடுறேன், ஒரு டேஷ் மாதிரி. ஸோ தட் அடுத்த காலம் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் மறந்துட்டோம், ரிசல்ட் செட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ரிசல்ட் செட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ரிசல்ட் செட்டையும் எடுத்துக்கலாம், அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்எஸ் ரிசல்ட் செட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வெளியில் டிக்ளேர் பண்ணோம், ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைனலி பிளாக்கில் அதோட அக்சஸ் கிடைக்கும். நம்ம பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, கோட் ஃபார்மெட் ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதை இப்போ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரணும். ஸோ வேல்யூ வரல, ஏன்னா நான் கால் பண்ணல. மெயின்லேருந்து நான் இந்த மெத்தடை கால் பண்ணோம் இல்லையா, அதை நான் பண்ணலை. ஸோ அதை நான் பண்ணிடுறேன், இன்சர்ட்டை கமெண்ட் பண்ணிடுறேன், மெயின்லேருந்து செலக்டாக கால் பண்ணிடுறேன். திருப்பி ரன் பண்ணலாம், நம்மளுக்கு வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்குது உள்ள, ஒரு 2 தடவை அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்குது, அதனால் 3 ரெக்கார்டாக இது வந்திருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூஸ்லாம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். சரியா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் செட்டை வச்சு நம்ம பண்ணுறோம். இன்னும் ரிசல்ட் செட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிசல்ட் செட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது இதில், அதெல்லாம் வந்து பார்க்கணும் நம்ம. ரிசல்ட் செட்டில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட் செட்டை நீங்கள் ஃபார்வேர்டாக வந்து பண்ணலாம், கொண்டு வரலாம். இங்கே நம்ம ஃபார்வேர்டாக கொண்டு வந்திருக்கோம், ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட்டு. ரிவர்ஸ்லேயும் நீங்கள் கொண்டு வரலாம், ப்ரீவியஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது என்ன வந்து ரிவர்ஸ்லேயும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இது அப்சல்யூட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ரெக்கார்டுக்கு போகணுமோ அந்த ரெக்கார்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். நீங்கள் அங்கே வந்து ரெக்கார்ட் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ரெக்கார்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். அந்த மாதிரி ரிசல்ட் செட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ரிசல்ட் செட்டில் வந்து என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா, ஸோ திஸ் இஸ் ஹவ் எ சிம்பிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஜேடிபிசி வழியாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், காலபிள் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 1-2 விஷயங்கள் இருக்குது. ரைட், பேட்ச் எப்படி பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அப்புறம் மெட்டா டேட்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எப்படி பண்ணுறது, அது என்ன அப்படின்னா என்ன, அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டர் இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.